இப்போ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. பணத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மேடம் பால் ஊத்துங்க. என்ன மேடம் இந்த மாதம் பால் காசு தரல? அது 2 நாள்ல கொடுத்துட்றேன். ஓகே. இந்த மாதம் பணத்துக்கு பதிலா எனக்கு ஏதாவது தர முடியுமா மேடம்? தப்பா நினச்சிடாதீங்க மேடம். உங்களது வியாபாரம் தான், என்னோடதும் வியாபாரம் தான். எந்த பால் வியாபாரம், உங்களது உடம்பு வியாபாரம். இந்த பாலை வாங்கிட்டு உங்க உடம்ப கொடுங்க. உன் பால் காசு 2 நாள்ல கொடுத்துருவேன். சரி மேடம். ஹலோ ஹலோ, எந்த வியாபாரம் இல்ல, ஜஸ்ட் கஷ்டத்துக்காக தான். ஓகேவா? போ. ரெண்டும் ஒன்று தான். நம்ம பெருசா பேசுற. சி, என் தலையெழுத்து இப்படி அடிச்சு எல்லாரும் என்னை கேவலமா தான் பாக்குறாங்க. ஐயோ பொங்குதே. கடைசியில பால்காரன் கூட என்னை கேவலமா தான் பேசுறான். ஹலோ 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 மா, நல்லா இருக்கியா? அண்ணா, கஸ்டமர்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா. ட்ரை பண்றேம்மா. யாராவது செட் ஆச்சுன்னா நான் சொல்றேன். எனக்கும் கமிஷன் வேணும்ல. கொரோனா வந்ததுலேருந்து பிஸ்னஸே நல்லா இல்லைடா. அதான்ண்ணா, மாச கடைசி இல்லை, கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. புரியுதுமா. யாராவது கஸ்டமர் வந்தாங்கன்னா உனக்கு செட் பண்ணுறேன். சரிங்க அண்ணா, வச்சிடுறேன். யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. டேடி ரெண்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஒரு வாரத்துல கொடுத்துடுறேன். ஒரு வாரம் கொடுக்கலன்னா நான் ஏதாவது பண்ணிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொடுக்கலனா இதை உங்க அப்பா கேட்க சொன்னாரா இல்ல நீ கேக்குறியா? அது 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 வந்து இத பாரு தம்பி, நீ ரொம்ப சின்ன பையன். உங்க அப்பா அம்மா சொல்றத கேட்டேன்னா வாழ்க்கையில நல்லா இருப்ப, முன்னேறுவ. இல்லன்னா சீரழிஞ்சு போயிடுவ. சரி, ஒரு வாரத்துல தரேன்னு சொல்லு. சரியா? ஓகே, பை. போ. சரி. சி, பொறுக்கி பையா. ஓனர் ரெண்ட் கேக்குறாரு, பால்காரன் பால் காசு கேக்குறான். இப்போ நான் என்ன
பண்றது? ஹலோ, சொல்லுங்கண்ணா. மேனுகா, கஸ்டமர் செட் ஆயிட்டாங்க. 1 ஹவர்ல வருவாரு. நீ ரெடியா இரு. சரிங்கண்ணா. ஓகே, தேங்க்யூ அண்ணா. கடவுளே, அப்பாடா, இன்னையோட என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். கஸ்டமர் வரதுக்குள்ள அழகா ரெடி ஆகணும். அவன் பார்த்த உடனே அசந்து போயிடணும். கியூட்டா இருக்கல்ல? லிப்ஸ் இப்படி கலரா இருந்தாதான் எல்லாரும் விரும்புவாங்க. இப்போ நான் அழகாவே இருக்கேன். ரோஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன? நீங்க தான் சொல்லணும் மேடம். என்ன கிட்ட வர? நீங்க தான் சொல்லணும் மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். உங்களுக்கு எவ்வளோ பால் வேணாலும் ஊத்துறேன். என் ஆசை தீர்த்து வைங்க மேடம். ஏய் ப்ளீஸ், ப்ளீஸ் மேடம். முடியாதுன்னு சொல்லாதீங்க மேடம். வேண்டாம், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு காசு தரேன்னு சொல்றேன்ல. என்ன புரிஞ்சுக்கோங்க மேடம். வேண்டாம் ப்ளீஸ். ஒரு வாட்டி ஒத்துக்குங்க மேடம். வேண்டாம், விட்டுடு. போ, விட்டுடு. ப்ளீஸ் மேடம், வேண்டாம்னு சொல்லாதீங்க மேடம். ப்ளீஸ்
வருது. பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தா இந்த மாதிரி கனவு தான் வரும். என்ன இந்த கஸ்டமர் இன்னும் வரவே இல்லையே? டைம் ஆகுது. வந்துட்டாரு போல இருக்கு. Thank God. ஹாய், நீங்க தானா? ஆமா. ரமேஷ் அண்ணா அனுப்புனது நீங்க தானா? ஆமாங்க. வாங்க உள்ள. சரி, வரேன். ஹலோ, நில்லுங்க. முதல்ல பணத்தை கொடுங்க. பணமா? ஆ, பணம் எதுக்கு? முதல்ல காசை கொடுங்க. அடடா, பர்ஸ் எடுங்க. பர்ஸா? காசு இருக்கா? இருக்கு. அப்ப கொடுங்க. தரேன். முதல்ல வேலை நடக்கட்டும். முதல்ல பணத்தை கொடுங்க. வெளிய எடுங்க. கொடுங்கப்பா. இந்த எடுத்துக்கோ. பர்ஸ கொடுங்க. அப்புறம் டிப்பு. டிப்பா? வேலை முடியாம டிப் எதுக்கு? அப்படியா? இப்படி பண்ணணும்னா டிப்ஸ முதல்ல கொடுக்கணும். அப்படியா? சரி, நான் கொடுக்குறேன். சரி, உள்ள போய் உட்காருங்க, நான் வரேன். பணத்தை கொடுத்துட்டான். ஹலோ ஹலோ அங்கிள், உங்க பையன் வந்து ரெண்ட் கேட்டாரு. பணம் கிடைச்சிருச்சு. நான் ஈவினிங் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகே அங்கிள், தேங்க்யூ. கண்டிப்பா வரேன் அங்கிள். அப்பாடா, ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு. என்ன போர் அடிக்குதா? ஆமா. நான் வந்துட்டேன்ல, இனிமே போரே அடிக்காது. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற. வெளியே பெரிய மழை ஆரம்பமாயிடுச்சு போல இருக்கு. நாமளும் ஆரம்பிக்கலாமா? சரி, ஆரம்பிக்கலாம். ஆ, எங்க இத காணுமே? எங்க வச்ச? காணுமே. என்னாச்சு? சேஃப்டி பேக் தேடினேன், காணோம். அப்படியா? நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வரேன். இப்ப வா. நான் வரும்போது வழியில பார்த்தேன், மெடிக்கல் ஷாப் திறக்கவே இல்லை, எல்லாம் மூடி இருக்கு. உன்கிட்ட இருக்குன்னு வந்தேன். வெளியில வேற ஒரே மழையா இருக்கு. இப்ப எப்படி போவ? இந்தாங்க. என்னாச்சு? சேஃப்டி இல்லாம நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். ஐ எம் சாரி. உங்க பணத்தை வாங்கிங்க. நாம இன்னொரு தடவை பார்க்கலாங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. குறைஞ்ச பிறகு போகலாம். வந்து உட்காருங்க. உன் பேர் என்ன? என் பேர் எதுக்குங்க? சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். இல்ல பரவாயில்ல, என் பேர் மேனகா. ஓஹோ. நீ எந்த ஊரு? திருப்பத்தூருங்க. அப்படியா? உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இந்த தொழில ஏன் இருக்க? எனக்கு அப்பா அம்மா இல்ல. சரி, உனக்கு பிடிச்சவங்கன்னு யாரும் இல்லையா? இப்ப எனக்கு யாரும் இல்ல. ஆனா சின்னப்ப ராமுன்னு என் கிளாஸ்மேட் ஒருத்தன் இருந்தான். அப்ப நான் அவனை ரொம்பவே விரும்பினேன். அவனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் முடிஞ்சதும் நாங்க மறுபடியும் மீட் பண்ற நிலைமையே வரல. இப்ப மாதிரி அப்பெல்லாம் ஃபோன் கிடையாது இல்ல. அதனால ரொம்ப கேப் ஆகி அவன் தூரமாவே போயிட்டான். அது சரி, நீங்க என்ன பண்றீங்க?
நான் ஒரு ஃபிலிம் டைரக்டருங்க. அப்படியா? ஆமா. அட சொல்லவே இல்லைங்க. எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஓ. அந்த சமயத்துல நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு வாய்ப்பே வரல. அதான் விட்டுட்டேன். எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தரீங்களா? அட அதுக்கு என்னங்க, கண்டிப்பா சொல்றேன். நான் ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன். அந்த கதையில நீ நடிக்கிறியா? யா, கண்டிப்பா பண்றேன். அது சரி, கதை என்னங்க? மேனகா ரொம்ப நல்லவ. ஏன் பேரா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க.